ஹாய் ஆல். போலண்டில் டேலைட் சேவிங் வந்து மார்ச் 30ஆம் தேதி வந்து சேஞ்ச் ஆகுச்சு. எப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்காக உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக தூங்காமல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து மார்ச் மாதம் கடைசி சண்டே, அதாவது மார்ச் 30 அன்னைக்கு வந்து 2 மணி ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 மணியாக சேஞ்ச் ஆகிடும். மொபைலு, லேப்டாப் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நம்ம மேனுவலாக மாற்றுற வாட்ச்சு, வால் கிளாக் இதெல்லாம் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மர் டைம் அப்போ வந்து 1 ஹவர் வந்து ஃபார்வர்ட்லேயும், வின்டர் டைமில் 1 ஹவர் வந்து பேக்வேர்ட்லேயும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து டேலைட் சேவிங் மாறுறது வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இதே டைம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கும் போலாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4.5 ஹவர்ஸாக இருந்தது. இப்போ டேலைட் சேவிங் வந்து 1 ஹவர் ஃபார்வர்ட் ஆனோடனே 3.5 ஹவர்ஸ் தான் இனிமேல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ டைம் வந்து 1:59 ஆகுது. கரெக்டாக வந்து இப்போ 2 மணி ஆகாமல் டேரெக்டாக வந்து 3 மணி ஆக போகுது. ஹோம்னு இருக்கிறது வந்து இந்தியாவோட டைமு. 2 மணி தானே ஆகணும். இப்போ பாருங்கள் 3 மணி ஆயிடுச்சு. இப்படி தாங்க டேலைட் சேவிங் வந்து மாறுது. இது வந்து அக்டோபர் மாதம் கடைசி சண்டே வரைக்கும் இந்த டைம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இனிமேல் போலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3.5 ஹவர்ஸ் தான். பாருங்கள், மொபைலில் வந்து 3:02 ஆகுது, ஆனால் வாட்சில் வந்து 2 o'clock தான் ஆகுது. இந்த மாதிரி போலாண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் தமிழில் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸில் அடுத்தடுத்து பார்க்கலாம். பாய்.